சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே சாவித்ரி எப்படியாவது தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ராஜாங்கம் முன்னாடி ரொம்ப திமிரா பேசி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ராஜாங்கத்துக்கு சாவித்ரி மேலே அவ்வளோ கோவம் வருது. ஏற்கனவே என்ன போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு என் குடும்பத்தையே அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு இந்த சாவித்ரி தாமரையால் தான் என் பையன் சேதுவும் என் மருமக தமிழ்ச்செல்வியும் இத்தனை மாதம் பிரிஞ்சிருந்திருக்காங்க. தமிழ்செல்வி மாசமாக இருக்கான்னு கூட பார்க்காம இவங்க எல்லாரையும் நம்பி என் மருமகளை வீட்டுக்குள்ளேயே வரவிடாமல் செஞ்சேன். ஆனால் இப்போ ஏதோ தாமரை சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பி என் பையன் சேதுவை மறுபடியும் என்னால் என்னைக்கும் சந்தேகப்படவே முடியாது அப்படின்னு வந்திருக்கவங்க பெரியவங்க முன்னாடி இந்த தாமரையும் சாவித்திரியும் என்ன வேணாலும் செய்யட்டும், இவங்க சொல்கிறத நான் நம்பவும் மாட்டேன், என் பையன் சேது இப்படிப்பட்ட தப்பை செஞ்சுருக்கவும் மாட்டான் அப்படின்னு தன்னுடைய முடிவை சொல்லிடுறாரு ராஜாங்கம். உடனே சாவித்திரியும், அப்படி சொல்லுனே, உன் முடிவுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். இனியும் உன்னை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் மகனுக்காக நீ சேது செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிட்டல்ல. இனி என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு நீ பார்த்துக்கிட்டே இரு. நான் போலீஸ்கிட்ட போய் கண்டிப்பாக சேது செஞ்சதெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை அவமானப்படுத்தின மாதிரி உன் பையனையும் அவமானப்படுத்த தான் போகிறேன். என்ன ஆனாலும் சரி, தாமரைக்கு சரியான பதில் கிடைக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையை நான் அப்படியே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்ப, உடனே அப்பத்தாவும், பொறுமையாக இரு சாவித்ரி, நீ செய்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. உன் அண்ணனை எதிர்த்து உன்னால் பெருசாக என்ன செஞ்சிட முடியும்? அது மட்டும் இல்லாமல் உன் வீட்டுக்காரர் இல்லாமல் நீ தனியாக இந்த தாமரையை கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது உனக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்தது உன் அண்ணனும் மோகனாவும் தான். அப்படி இருக்கும்போது சேது செய்யாத தப்புக்காக எப்படி தாமரை கழுத்தில் தாலி கட்ட முடியும்? நடக்காத விஷயத்தை பற்றி பேசாத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு, பிரச்சனை செய்யாத. நான் இப்போ சொல்கிற சாவித்ரி, நீ தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு போலீஸ்கிட்ட சேதுவை மாட்டி விட்டு இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்ச, என்றைக்கும் நீ என் மகளாக இருக்க முடியாது. நான் உன்னை என் பொண்ணாக ஏற்றுக்கவும் மாட்டேன், உன் முகத்தில் முழிக்கவும் மாட்டேன். அம்மான்னு சொல்லி எந்த உரிமையோடையும் நீ இந்த பக்கமே தாமரையை கூட்டிகிட்டு வர முடியாத நிலைமை உனக்கு வந்துடும். புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்ல, போதுமா, அதான் உன் பேரனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியே. இங்கே தப்பு செஞ்சது சேது, ஆனால் நீங்கள் எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்க போய் உண்மையை மறைக்கலான்னு பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. என் நிலைமையை புரிஞ்சு உங்கள் பேத்தி தாமரைக்காக நீங்கள் நின்றுப்பீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் உங்களுக்கு சேதுவோட வாழ்க்கை முக்கியம். தமிழ்செல்வி இந்த வீட்டோட மருமகளாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற நீங்கள் என்னை பற்றியும் தாமரை பற்றியும் யோசிக்கலையே. அப்போ நானும் இந்த வீட்டில் இருக்க யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். எனக்கு எப்படி நியாயத்தை வாங்கணும்னு தெரியும். இந்த சேதுவை வசமாக மாட்டி விட்டு எப்படி என் பொண்ணோட கழுத்தில் தாலி கட்ட வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு தாமரையை கூட்டிகிட்டு ரொம்ப கோவமாக சாவித்ரி கிளம்பும்போது அங்கேருந்த பெரியவங்க எல்லாரும், சாவித்ரி கொஞ்சம் பொறுமையாயிரு, ராஜாங்கத்தையும் நீ சேதுவையும் அவமானப்படுத்துறதா நினச்சி நீ அவமானப்பட்டு நின்றக்கூடாதுன்னு தான், ஓ நல்லதுக்காக தான் நாங்கள் இப்படி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். இது குடும்ப பிரச்சனை, நம்ம உட்காந்து பேசினா எல்லாம் சரி செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே சன்னாசையும், சாவித்ரி நீ செய்கிறது எல்லாம் சரியில்லை, ரொம்ப திமிரா பேசுகிற, அண்ணனை மதிக்காமல் நடந்துக்கிற, அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே எந்த விஷயத்துலையும் உனக்கு உதவி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும், இப்போ மட்டும் நீங்கள் எல்லாரும் உதவி செஞ்சுட்டா இருக்கீங்க. உங்கள் வீட்டில் உள்ள சேது தமிழ்செல்வி சந்தோஷமாக இருக்கணும்னு என்னையும் என் பொண்ணையும் அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பும்போது கூட யாரும் எனக்கு பெருசாக உதவி செய்யலையே. அப்புறம் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேன் இனிமேல், வா தாமரை போகலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட மறுபடியும் இங்கே சேதுவை பற்றி சொல்லி சேதுவை சும்மா விடக்கூடாதுன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க சாவித்ரி. இதை பார்த்து அப்பத்தா ரொம்பவே கோவமா, தமிழ்செல்வி இனி இந்த தாமரையும் சாவித்ரி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. என்ன அம்மான்ற எந்த உரிமையிலையும் பார்க்க வந்தால் கூட இவங்க முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். எவ்வளவோ எடுத்து சொல்லியும் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் ராஜாங்கத்தை பற்றி போலீஸ் போலீஸ்கிட்ட போகிறாங்களாமே, போகட்டும், அப்படி என்ன தான் நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். என்னுடைய பேரன் சேதுபதி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சீக்கிரமாகவே எல்லாருக்கும் உண்மை வெளியில் வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி அந்த சாவித்திரியும் தாமரையும் எந்த ரூமில் தங்கியிருந்தாங்களோ அவங்களோட துணி பொருள்னு எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வச்சிரு. இனி அவங்க பொருள் கூட இந்த வீட்டில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்பத்தா. உடனே தமிழ்செல்வியும், அப்பத்தா கோவப்படாதீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை, நான் இனி இந்த சாவித்திரி சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க இங்கே ராஜாங்கமும், என்னானாலும் பரவாயில்ல, சேதுவுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன், இந்த சாவித்திரி கண்டிப்பாக பெரிய பிரச்சனை செய்வா, சேது நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாரு ராஜாங்கம். இங்கே சாவித்திரி தாமரையை கூட்டிகிட்டு மறுபடியும் போலீஸை பார்க்க போக, உடனே தாமரையும், அம்மா வேண்டாமா, இந்த பிரச்சனையை பெருசாக வேண்டாம், அதான் ராஜாங்க மாமா ரொம்பவே நம்ம மேலே கோவத்தில் இருக்காங்க, நம்ம சொல்கிற எதையும் நம்ப மாட்டேங்கிறாங்க, உண்மை என்னன்னு கண்டுபிடிப்பேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இதில் சேது மாமா மேலே உண்மையாகவே தப்பு இல்லைல்லம்மா, நாம தானமா போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோம்,
கல்யாணமும் நின்றுச்சு. இனி சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியுன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க இந்த பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பிச்சுன்னா நானும் நீங்களும் வசமாக மாட்டிப்போம். அப்பத்தால இருந்து அந்த வீட்டில் இருக்க யாராவது ஒரு ஆளாவது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? எல்லாரும் நம்மளை சந்தேகப்படதாம செய்கிறாங்க. இப்போ போய் நம்ம பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். கொஞ்ச நாள் பொறுமையாக அமைதியாக இருப்போமா அப்படின்னு தாமரை பயந்துக்கிட்டே சாவித்திரி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்குடனே சாவித்திரி, பொறுமையாக இருந்த வரைக்கும் போதும் தாமரை. இப்படியே பொறுமையாக இருந்தா அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம 2 பேரும் போகவும் முடியாது. நீ என்றைக்கும் சேதுவோட சேர்ந்து வாழவும் முடியாது. என் அண்ணன் என்ன முடிவெடுத்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செய்ய என்னால் முடியுமே. ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனாங்கல்ல, அதுக்கு தான் என் அண்ணனுக்கு சரியான பாடம் புகட்டணும்னு இப்படியெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன். யார் உன்கிட்ட விசாரித்தாலும் சேது என்கிட்ட தப்பாக தான் நடந்துக்கிட்டாரு, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு ராஜாங்க மாமா என்னையும் என் அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாருன்னு நீ தான் தெளிவாக உறுதியாக உன்னுடைய பதிலை எல்லார்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கணும். நீ மட்டும் பயந்துட்டேன்னு வையே, அப்புறம் நீ சொன்ன மாதிரியே நாம் 2 பேரும் வசமாக மாட்டிக்க வேண்டியதாக போயிடும். அதனால் நீ தான் தெளிவாக உன்னுடைய பதிலை எல்லார்கிட்டையும் தெளிவாக சொன்னால் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் உன் கூட இருக்கிற நான் பார்த்துக்கிறேன். என் அண்ணனும் அந்த சேதுவும் ஏதோ பெரிய பிரச்சனை செஞ்சு நம்மளை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனாங்கல்ல, இனி அந்த சேதுவை நான் எப்படி சும்மா விடுறேன்? சேது கூட எப்படி தமிழ்செல்வி ஒன்றா வாழ்கிறான்னு நான் பார்க்க தானே போகிறேன். நீ கவலைப்படாமல் இரு. போலீஸ்கிட்ட நான் சொல்லும்போது நீயும் எல்லாத்தையும் ஆமான்னு மட்டும் சொல்லு, வேற எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி போலீஸை பார்க்க போக அங்கேருந்த போலீஸும், என்னம்மா நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வரீங்களேன்னு கேட்க, நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எங்கள் அண்ணன் பெரிய பொறுப்பில் இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு அவர் பையன் செஞ்ச தப்பை நீங்களே இப்படி மறைச்சா எப்படி? எங்களுக்குன்னு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாமா? என் பொண்ணை சேது கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பிரச்சனையை நான் பெருசாக்கவே மாட்டேன். ஆனால் என் அண்ணனும் அந்த சேதுவும் என்னை ஏமாற்றணும், என் பொண்ணை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு அந்த சேது மட்டும் பெரிய வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும். எந்த தப்பும் செய்யாத என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வெளியில் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணுமா? முடியவே முடியாது. என் அண்ணன் மேலேயும் அந்த சேது மேலேயும் நானும் என் பொண்ணும் சேர்ந்தே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்காக நியாயத்தை வாங்கி தரலை, அப்புறம் நாங்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு போவோம். உங்கள் வேலைக்கும் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட போலீஸ் வேறு வழி இல்லாமல், சரிம்மா நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, உங்களுக்கு நாங்களே என்ன ஏதுன்னு விசாரித்து ஒரு நல்ல முடிவாக வாங்கி தரோம், அது வரைக்கும் நீங்கள் பிரச்சனை செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்கே போலீஸ் நினைக்கிறாங்க, ராஜாங்கம் பெரிய ஒரு பொறுப்பில் இருக்காரு, ஆனால் இவங்க என்னடானா அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம கம்ப்ளைண்ட் தரேன்னு சொல்கிறாங்க. பேசாமல் சன்னாசிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு போலீஸும் சன்னாசிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் தங்கச்சி சாவித்திரி இப்படி உங்கள் அண்ணன் மேலேயும் சேது மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இதை எப்படி விசாரிக்கிறதுன்னு தெரியல, அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறதானும் தெரியல. நீங்கள் தான் உங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொன்னீங்களே, என்ன ஒரு முடிவு எடுக்கவே இல்லையா? இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்ய முடியும்? நான் இதை பற்றி பேசினதா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுக்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா உங்கள் தங்கச்சி ரொம்பவே கோபமாகவும் இருக்காங்க. நாங்கள் இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கலைன்னா எங்கள் வேலைக்கு பிரச்சனை வந்துரும்னு வேற சொல்கிறாங்க. சேதுவை ஒன்று தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைனா உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்களே பேசி சமாளிக்கணும். இதை எதுவுமே செய்யலைன்னா நாங்களும் என்ன தான் செய்ய முடியும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சன்னாசிக்கிட்ட சொல்ல, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அண்ணங்கிட்ட பேசிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன்னு சன்னாசியும் ஃபோனை வைக்கிறாரு. இங்கே சன்னாசி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் கோவப்படாதீங்க, நம்ம வீட்டில் இருந்து போன இந்த சாவித்திரி கோவமாக போலீஸில் போய் உங்கள் மேலேயும் சேது மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளாம். போலீஸ் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்க, அந்த சாவித்திரி என்ன வேணாலும் செய்யட்டும், உண்மை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வரதான் போகுது. அந்த சாவித்திரியும் தாமரையும் அவமானப்பட்டு நிற்க தான் போகிறாங்க. நாம் பொறுமையாக இருப்போம். தப்பு செஞ்சவங்க தானே இப்படியெல்லாம் செய்யணும். எவ்வளோ தூரம் அந்த சாவித்திரியால் செய்ய முடியுமோ செய்யட்டும். ஆனால் இன்னொரு முறை என் தங்கச்சின்ற உரிமையோட அவளுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன். எல்லா நல்லதையும் செஞ்சு நான் அவமானப்பட்டது வரைக்கும் போதும். நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொன்ன ராஜாங்கம் சேதுவை போலீஸ் கூட்டிகிட்டு போயிடக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அப்பத்தா சாவித்திரி மேலே உள்ள கோவத்தில் தமிழ்செல்வியை கூட்டிகிட்டு போய் அவங்க ரூமில் இருக்க அவங்களோட எல்லா பொருளையுமே எடுத்து கோவமாக வெளியில் போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு தமிழ்செல்வியும், அப்பத்தா கோவப்படாதீங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்லன்னு சொல்ல, இல்லை இந்த சாவித்திரி சாதாரண ஆளுன்னு நினச்சேன், என் பொண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துகிறாளே, போலீஸில் வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளாம், அவள் செய்யட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும் அப்படின்னு அந்த ரூமில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே சேதுவுக்கு தாமரை கொண்டு போன அந்த கேக்கில் கலந்த அந்த பாட்டில் அங்கே இருக்குது. அதை தமிழ்செல்வி பார்த்துட்டு எடுத்து கையில் வச்சுட்டு, அப்பத்தா இது என்னன்னு தெரியல,
இங்கே வந்து சாவித்திரி அவங்க ரூமில் இருந்தது அப்படின்னு சொல்ல, அது என்னவோ எனக்கு என்னம்மா தெரியும், நீ தான் படிச்சிருக்க, அது என்ன ஏதுன்னு பாருமா தமிழ்செல்வி அப்படின்னு கேட்க, தமிழ்செல்வி அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஓரளவு அவங்களுக்கு புரிய வருது. ஏதோ இந்த பொருளை வந்து கலந்தா கண்டிப்பாக மயக்கம் வரும். ஆமாம், இது எதுக்கு இங்கே தாமரை ரூமில் இருக்குது, இந்த சாவித்திரி இதை வச்சு அப்படி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு தமிழ்செல்வி யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அப்போ கேக்கில் இதை தான் கலந்துருப்பாங்களோ, இதை கலக்க போய் தான் மாமா இதை சாப்பிட்டுட்டு மயக்கத்தில் இருந்திருப்பாரோ, இது தெரியாமல் சாவித்திரியும் தாமரையும் சொன்ன மாதிரி பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு தான் முன்னாடி ராஜாங்க மாமா வீட்டில் உள்ள எல்லாரும் என் வீட்டுக்காரர் மேலே அம்புட்டு கோவமாக இருந்தாங்களோ அப்படின்னு இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக உடனே இங்கே தமிழ்செல்வி அந்த பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு சேதுக்கிட்ட போகிறாங்க. சேதுவும் கருப்பும் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சேதுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மாமா இந்த பாட்டில் நான் வந்து உங்கள் அத்தையோட ரூம்லேருந்து தான் எடுத்தேன். ஆனால் இதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா, இதை வந்து சாப்பிட்டா மயக்கம் வந்துடுமா, ஒருவேளை எனக்கு சந்தேகமாக இருக்கிறது சரியானு பாருங்க, இந்த கேக்கில் இந்த பொருளை தான் கலந்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, உடனே கருப்பு சொல்கிறாரு, ஆமாம்மா தமிழ்செல்வி, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் தான் அந்த கேக்கை கொண்டு போய் லேபில் கொடுத்தோம். அங்கே வேலை பார்த்த அந்த ஆள் பொய் சொல்லி அப்போ ஏமாத்திருப்பானோ சேது, அதனால தான் இப்போ வரைக்கும் நான் ஃபோன் பண்ணால் கூட அவன் எடுத்து பேச மாட்டேங்கிறான். அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அங்கே நம்ம போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறத விட பலார் பலார்னு வெளுத்து வாங்கி உண்மையை நம்ம வெளியில் கொண்டு வரணும் சேது. இனியும் நம்ம சும்மா இருந்தால் உன் அத்தை சாவித்திரியும் அந்த தாமரையும் அவங்க போட்ட திட்டத்தின்படி இங்கே வந்து போலீஸ் ஒன்றை அவமானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதை உன் அப்பாவால் தாங்கிக்க முடியாது. அங்கே போலீஸ் வரதுக்குள்ளே உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கருப்பு சொல்ல, உடனே இங்கே தமிழ்செல்வியும் அண்ணே நான் உங்கள் கூட வரேனே அப்படின்னு சொல்ல, மாமா நானும் வரேன் மாமா அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம்ப்பா, உன் அப்பா ராஜாங்கம் ரொம்ப மனசு வேதனையில் இருக்காரு, நீ கூட இருந்து ஆறுதல் செய்து, அதான் தமிழ்செல்வி வராங்கல்ல, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், நானும் தங்கச்சியும் போய் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி கண்டிப்பாக ஆதாரத்தோடு தான் வருவோம். இனி நான் யாரையும் சும்மா விட போகிறதில்ல மாப்பிள்ள, உன் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்க தமிழ்செல்வி மூலமாக ஒரு பெரிய ஆதாரம் கிடச்சிருக்கு. இந்த சாவித்திரியும் தாமரையும் தான் திட்டம் போட்டு இந்த கேக்கில் எதையோ கலந்துருக்காங்க, அதெல்லாம் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு நான் வரேன், நீ பொறுமையா இரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வியை கூட்டிகிட்டு கருப்பு வெளியில் கிளம்ப, உடனே ராஜாங்கமும், ஆமாம் கருப்பு, மாசமாக இருக்க தமிழ்செல்வியை கூட்டிகிட்டு எங்கப்பா போகிறேன்னு கேட்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாமா, உண்மை என்னன்னு ஓரளவு எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அவ்வளோ சீக்கிரத்தில் இங்கே வந்து சாவித்திரி தாமரை போட்ட திட்டத்தை நாங்கள் அப்படியே சும்மா விட்டுருவோமா, நீங்கள் இருங்க, நாங்கள் என்னென்னு போயிட்டு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி கருப்பு 2 பேருமே அந்த லேபுக்கு போகிறாங்க. அங்கே என்னடானா அங்கே வேலை பார்த்துட்ருக்கவங்க கருப்பை பார்த்த உடனே அவர் பாட்டுக்கு பார்க்காத மாதிரி வெளியில் கிளம்ப, இங்கே கருப்புடனே அந்த ஆளை வெளுத்து வாங்குறாரு. உண்மையை சொல்லிடு, ஒன்னால தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு, யார்கிட்டையாவது பணத்தை வாங்கி உண்மையை என்கிட்ட மறைச்சியான்னு கேட்க, இல்லையே கருப்பண்ணே நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, நான் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலைண்ணே அப்படின்னு சொல்லி உண்மையை மறுபடியும் மறுபடியும் மறைக்கிறாரு. உடனே தமிழ்செல்வி, நாம் சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க, போலீஸை வர வச்சு எங்களை மாதிரியே இவங்க நீங்கள் எத்தனை பேர் அப்போ ஏமாத்திருப்பீங்க, உண்மையெல்லாம் போலீஸ் மூலமாகவே நாங்கள் வெளியில் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை வேண்டாம், நான் வேறு யாரையும் ஏமாத்தலை, நான் உண்மையை சொல்லிடுறேன், நீங்கள் போலீஸ் வரைக்கும் போக வேண்டாம் அப்படின்னு அங்கே சாவித்திரி கிட்ட நகையை வாங்கிட்டு கருப்பு கிட்ட பொய் சொன்ன அந்த ஆள் வசமாக மாட்டிக்கிட்டதால போலீஸ் வந்தால் அப்புறம் பிரச்சனையாயிரும்னு பயந்துக்கிட்டு கருப்பு கிட்டையும் தமிழ்செல்வி கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்கிறாரு. உண்மையான ஆதாரத்தை எடுத்துட்டு ராஜாங்கத்தோட வீட்டுக்கு கருப்பண்ணனை பார்க்க வந்தப்ப அந்த சமயம் வந்த சாவித்திரி என்ன ஏதுன்னு என்கிட்ட விசாரிக்கவும் கேக்கில் என்ன கலந்துருக்கு அப்படின்ற உண்மையை அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்க ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. இந்த உண்மை வெளியில் தெரியக்கூடாது தம்பி, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன், எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்ல, இல்லை இல்லை நான் உண்மையை சொல்லியே ஆவேன்னு சொல்லும்போது தாங்கிட்ட இருந்த நகையெல்லாம் கொடுத்தாங்க, வேணும்னா இன்னும் நகையை கூட நான் தரேன், அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சுருக்கேன், இந்த உண்மை ஓ மூலமாக தெரிய வந்தால் இந்த கல்யாணமே நடக்காது, நீ இந்த உண்மையை யார் கேட்டாலும் இந்த கேக்கில் எதுவுமே கலக்கலைன்னு சொல்லணுமே தவிர்த்து என்னென்ன கலந்துருக்குன்ற உண்மை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அந்த சாவித்திரி அம்மா தான் வந்து என்கிட்ட உண்மையை மறைக்க சொன்னது மட்டும் இல்லாமல் நான் கேட்டதை விட அதிகமான நகையெல்லாம் கொடுத்தாங்க. நானும் பணம் நகை மேலே ஆசைப்பட்டுட்டு உண்மையை நீங்கள் கேட்டப்போ கூட சொல்லாமையே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் கருப்பண்ணன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல, ஆனால் நகையை பார்த்த உடனே பணத்து மேலே உள்ள ஆசையில் போய் சொல்லிட்டேன், ஆனால் இப்படி வந்து என்னை கேள்வி கேட்பீங்க, போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கல, அதான் நான் உண்மையை சொல்லிட்டேனே, என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்ல, அதை எப்படி உன்னை சும்மா விட முடியும், இப்போ சேது செஞ்சது பெரிய தப்புன்னு அந்த சாவித்திரி எங்களை ஏமாற்றி பெருசாக ஒரு பெரிய பிரச்சனையை செஞ்சு போலீஸ் வரைக்கும் போயிட்டாங்க,
இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. அன்னைக்கே நான் கேட்டப்ப உண்மையை சொல்லியிருந்தா சேது மேலே தப்பு இல்லைன்னு நானே எல்லாரும் முன்னாடி சொல்லியிருப்பேன்ல. இப்படிப்பட்ட பிரச்சனையும் என் குடும்பத்தில் வந்திருக்காதே. சேதுவும் தமிழ் செல்வியும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்கும் போது மறுபடியும் மறுபடியும் அந்த சாவித்திரியால் பிரச்சனை வந்துட்டுருக்கு. இதுக்கு ஒரு வகையில் நீயும் தான் காரணம். உண்மையை சொல்லாமல் மறைச்சதுக்கு சரியான பதிலை நான் தந்தே ஆவேன். நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு லேபில் வேலை பார்த்த அந்த ஆளை கோவமாக இருந்த கருப்பு பலார் பலார்னு வெளுத்து வாங்கி தன்னுடைய கார்லையே வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. தமிழ் செல்விக்கு அவ்வளோ கோவம் வருது சாவித்திரி தாமரை மேலே. என் மாமா மேலே எம்பிட்டு நம்பிக்கை வச்சுருந்தேன் அவர் தப்பே செய்ய மாட்டாருன்னு. ஆனால் கேக்கில் என்னென்னத்தையோ கலந்து கொடுத்து இப்படிப்பட்ட வேலையை செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்பையும் ராஜாங்க மாமாவை எதிர்த்து பேசி என் வீட்டுக்காரர் மேலே கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்காங்கல்ல. போலீஸ் வரட்டும், இன்னைக்கு அந்த சாவித்திரி தாமரையை நான் சும்மா விட போகிறதே இல்லை. ஆதாரமும் இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நான் பார்த்துடுறேன். என் மாமா மேலே தப்பே இல்லைன்னு நிரூபித்து சாவித்திரி தாமரையை எல்லார் முன்னாடி பலார் பலார்னு வெளுத்து வாங்கி இன்னைக்கு அவமானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு தமிழ் செல்வி கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. இங்கே சாவித்திரி போலீஸை கூட்டிட்டு ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராங்க. என் அண்ணன் மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்க யாராலையும் என்னையும் என் பொண்ணையும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொன்னதை போலீஸே நம்பிட்டாங்க. அந்த சேது ஒன்று என் இந்த பொண்ணு தாமரை கழுத்தில் தாலியை கட்டணும். இல்லை அவனை நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ் மூலமாக குடும்பத்தையே அவமானப்படுத்துகிறேன்னா இல்லையான்னு பாருங்கன்னு அங்கே ரொம்ப கோவமாக சாவித்திரி போலீஸோட வீட்டுக்கு வர ராஜாங்கம் சாவித்திரி என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்க அங்கே வந்த போலீஸும் சேதுவை கொஞ்சம் கூப்பிடுங்க, என்னை மன்னிச்சிருங்க ராஜாங்கம் சார். ஏன்னா உங்கள் தங்கச்சி கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக நாங்கள் விசாரிக்க வந்திருக்கோம். சேதுவை நாங்கள் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்ல உடனே மோகனா அழுகுறாங்க. என்னங்க இது, இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு தானே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த சாவித்திரி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நம்ம குடும்பத்து மேலே அக்கறை இல்லாமல் இப்படி போலீஸை கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்துகிறாளேங்க அப்படின்னு சொல்ல இங்கே அப்பத்தாவும் ராஜாங்கம் ஏதாவது செய் ராஜாங்கம் அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த போஸுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா பார்த்தீங்களா என்னை அவமானப்படுத்தி இப்படி தானம்மா போலீஸ்கிட்ட மாட்டி விட்டாங்க. அப்போல்லாம் இவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. தன்னுடைய பையனை போலீஸ் கூட்டிகிட்டு போகிறதா சொன்னால் மட்டும் இங்கே ராஜாங்கம் சாவித்திரி ஏன் அப்பத்தா கூட எவ்வளோ பதட்டமாக இருக்காங்கல்ல. இன்றைக்கி போலீஸ் வெளுத்து வாங்கி சேதுவை கூட்டிகிட்டு போகணுமா, அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். என்னை அவமானப்படுத்தி பிடிக்காத இந்த மலர் கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல இந்த தமிழ் செல்வி சேதுன்னு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்போ அவங்க 2 பேரும் மறுபடியும் பிரிய போகிறாங்க. சேது அவமானப்பட்டு நிற்க போகிறான் அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கிறாரு போஸும் ஈஸ்வரியும். உடனே ராஜாங்கம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, என் பையனை அப்படி நீங்க கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த சமயம் அங்க ஆதாரத்தோட வராங்க கருப்பும் தமிழ் செல்வியும். அங்க வந்த தமிழ் செல்வி, எதுக்கு சார் என் மாமாவை நீங்க கூட்டிட்டு போகணும், அவர் அப்படி என்ன தப்பு செஞ்சாருன்னு கேட்க, என்னம்மா இந்த வீட்டில் தானே நீங்களும் இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரியில பேசிட்டு இருக்கீங்க. அதான் இந்த சாவித்திரி தாமரை 2 பேரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ இந்த சேது பெருசாக தப்பு செஞ்சுட்டதா சொல்கிறாங்க. அவங்க பொண்ணு வாழ்க்கைக்காக அவங்க என்ன வேணாலும் செய்கிறதா இருக்காங்க சாவித்திரி. எங்களுக்கு வேறு வழி இல்லை, அதான் சேதுவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்ல, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் சார், அதுக்கப்புறமா நீங்கள் யாரை கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்கணுன்றதை நீங்களே முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அங்கே கருப்பு லேபில் வேலை பார்த்த அந்த பையனை கூட்டிகிட்டு வராரு ஆதாரத்தோட. இதை பார்த்த உடனே தாமரை திருன்னு முழிக்கிறாங்க. அம்மா யாருன்னு பாருங்க, நீங்கள் ஏற்கனவே நகையை கொடுத்து உண்மையெல்லாம் மறைச்சிங்களே அந்த ஆளை வசமாக மாட்டிக்கிட்டான் போல. இப்போ அவ்வளவுதாம்மா, உண்மையெல்லாம் தெரிய வரப்போகுது. நான் தான் அவமானப்பட்டு நிற்க போகிறேன். இதுக்கு தான் சொன்னேன் பிரச்சனை செய்யாதீங்கன்னு. என்னம்மா செய்யன்னு சொல்லிட்டு இருக்க ரொம்பவே பதட்டமாக பதில் பேசாமல் இருக்கிறாங்க சாவித்திரி. அங்கே வந்த லேபில் வேலை பார்த்த ஆளும் ராஜாங்க முன்னாடியும் போலீஸ் முன்னாடியும் நடந்த எல்லா உண்மையுமே சொல்லி மன்னிப்பும் கேட்குறாரு. என்னை மன்னிச்சிருங்க, சேதண்ண மேலே எந்த தப்பும் இருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் தான் அந்த லேபில் கேக்கில் என்ன கலந்துருக்குன்றதையே நான் கண்டுபிடிச்சேன். அந்த உண்மையை சொல்ல இந்த வீட்டுக்கு வந்தப்ப சாவித்திரி அம்மா இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட கல்யாணம் நின்றக்கூடாதுன்னு எனக்கு நிறைய நகையெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்காக நானும் இந்த கருப்பண்ணை கேள்வி கேட்டப்போ கூட உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன். இந்த கேக்கில் என்ன கலந்துருந்தது தெரியுமா, இந்த கேக்கை சாப்பிட்டவங்க கண்டிப்பாக மயங்கியிருப்பாங்க. அவங்க 8-9 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க. சேதண்ணை தப்பு செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை. இவங்க 2 பேரும் பொய் சொல்லி ஏமாற்றி தாமரைக்கு சேதுவை கல்யாணம் பண்ணி வைக்க திட்டம் போட்டு தான் இப்படி பண்ணியிருக்காங்க, இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க. இவங்க 2 பேரையுமே நம்பாதீங்க. நான் வேணும்னா அந்த நகையை திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் என்ன விட்டுருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அந்த ஆளும் அழுக ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி சொல்கிறாங்க, நான் எப்படி இந்த சாவித்திரி மேலே சந்தேகப்பட்டேன்னா அப்பத்தான் சொன்ன மாதிரி சாவித்திரியோட ரூமில் என்னெல்லாம் இருக்குன்னு ஒவ்வொன்றா எடுத்து வெளியில் வைக்கும்போது தான் பார்த்தேன். இந்த சாவித்திரி தாமரையோட ரூமில் இந்த பாட்டில் பார்த்தேன். இதில் என்ன எழுதியிருக்குன்னு படிக்க அப்போ தான் இந்த பொருள்
பொருளை தான் கேக்கில் கலந்துருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டு அங்கே லேபில் போய் விசாரிக்க போலீஸ்க்கு பயந்துக்கிட்டு உண்மையெல்லாம் இந்த ஆள் சொல்லிட்டான். இனி இந்த சாவித்திரி செஞ்சது என்னன்னு தெரிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா ஏன் மாமா எப்படி தப்பு பண்ணாருன்னு நீங்களே ஒரு முடிவெடுக்க முடியும் அப்படின்னு போலீஸ்கிட்ட சேதுவுக்காக கேள்வி கேட்க உடனே தாமரை அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த போலீஸும் என்னம்மா இவ்வளோ நேரம் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, எதுக்காக அழுகுறீங்கன்னு சொல்ல, அதான் நான் வசமாக மாட்டிக்கிட்டேனே, எல்லாத்துக்கும் காரணம் என் அம்மா தான். உண்மை தான், இந்த தமிழ் செல்வி கண்டுபிடிச்சது எல்லாமே உண்மை தான். நாங்கள் தான் கேக்கில் தேவையில்லாத ஒரு பொருளை கலந்து கொடுத்தோம். மாமாவும் அதை சாப்பிட்டுட்டு மயங்கிட்டாங்க. எனக்கும் என் சேது மாமாவுக்கும் இடையில எந்த வித ஒரு பிரச்சனையும் நடக்கலை. எந்த தப்புமே செய்யாமல் இருக்கிற சேது மாமா மேலே வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்டதே என் அம்மா தான். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பயத்தில் எல்லா உண்மையவும் தாமரை சொல்லிடுறாங்க. சாவித்திரி தாமரையை இருந்த கோவத்தில் தமிழ் செல்வி எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என் வீட்டுக்காரர் எனக்கு மட்டும்தான். நீங்கள் பெருசாக திட்டம் போட்டால் விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. என் மாமா சேதுவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. எனக்கு தெரியும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி நீங்கள் 2 பேரும் தான் இருப்பீங்கன்னு. ஆனால் அப்பத்தாவால் இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி இப்போ உங்களுக்கு சரியான பாடம் புகட்டிட்டேன்னா போலீஸை கூட்டிகிட்டு வந்தால் பயந்துருவோமா? மாமாவை போலீஸ் கூட்டிகிட்டு போக விட்டுருவோமா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? இப்போ யார் மேலே தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த சாவித்திரி தாமரையை கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்குங்க. என் குடும்பத்தையும் என் மாமாவையும் அவமானப்படுத்தணும்னு எப்படிப்பட்ட திட்டம் போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு போலீஸ் முன்னாடி ஆதாரத்தோட உண்மையை நிரூபிக்க இங்கே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க சாவித்திரி. உடனே ராஜாங்கம் என் மருமகளே சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் எதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க? சேது மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதான் உண்மை என்னன்னு நிரூபிச்சிட்டோமே. இவங்க 2 பேரையும் நீங்கள் சும்மாவே விடாதீங்க. தப்பு செஞ்சது சேது இல்லைன்னு என் மருமகளே உண்மையை நிரூபித்ததுக்கு அப்புறமா நீங்கள் எதுக்காக இன்னும் பொறுமையாக இருக்கணும்? சாவித்திரி தாமரை இனி என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. இவங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போய் வெளுத்து வாங்குங்க. என் குடும்பத்தை அவமானப்படுத்த இந்த சாவித்திரியும் தாமரையும் திட்டம் போட்டிருக்காங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்ல, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு அவமானப்பட்டு வெளியில் போகிறாங்க சாவித்திரி.